Hey guys, welcome to our channel Rider Machine. நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹெல்மெட்டில் வந்து மோட்டோ வ்ளாகிங் செட்டப் வந்து எப்படி பண்ணுறது ப்ரோ அப்படின்னுங்க. என்கிட்ட கோப்ரோலாம் இல்லை, பட் ஆனால் நானும் மோட்டோ வ்ளாக் பண்ணுறேன், ஆசைப்பட்றேன் அப்படின்னீங்கன்னா பிகினர் ஸ்டேஜில் வந்து என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற சொல்ல உங்கள்கிட்ட இருக்க மொபைல் ஃபோன் இருந்தாவே அதிலே நம்ம வந்து மோட்டோ வ்ளாக் செட்டப் பண்ணலாம். சரிங்களா? என்னோட மோட்டோ வ்ளாக் செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Press the bell icon on the YouTube app and never miss another update. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் என்னோடய ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் தண்டர். சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரியும், இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஏன்னா இந்த ஹெல்மெட் பற்றி ஆல்ரெடி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த ஹெல்மெட் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹெல்மெட் தான் என்னோடய பர்சனல் ஹெல்மெட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் மாரி இருக்குது தெரியுமா? இங்கே தான் வந்து என்னோடய மொபைல் வச்சு நான் வந்து வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஃப்ரண்ட்டில். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி ஸ்டிக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து செல்ஃபி ஸ்டிக்கு நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருந்தா அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் ஒரு வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 rupeesக்குள்ளே தான் வரும். சரிங்களா? இந்த செல்ஃபி ஸ்டிக்கு. ஸோ இதை வந்து மேலே இருக்க அந்த செல்ஃபி ஸ்டிக்கும் ப்ளஸ் இங்கே வந்து ஸ்டிக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டிக்குக்கு மேலே இந்த கிளிப்பு வரும். அதை மட்டும் நீங்கள் தனியாக கழட்டி எடுத்தீங்கன்னாவே வந்துடும். சரிங்களா? அதை வந்து இங்கே ஹெல்மெட்டில் வந்து சின்னதாக முன்னாடி வந்து ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த ஹோல் வந்து ட்ரில்லிங் மிஷின் தான் போடணுன்னு இல்லை. நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஆணி கூட இருந்தீங்கன்னாவே அதே நீங்கள் ஹீட் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் வச்சிங்கனாவே ஒரு ஹோல்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரியா? வீட்லேயே நீங்கள் போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் கடைக்கு போய் ட்ரில்லிங் மிஷின் தான் போடணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. சரிங்களா? ஒரு சின்ன ஹோல் மட்டும் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க இந்த ஷீல்டு கழட்டிட்டிங்கன்னா இந்த இது வந்துடும். சரிங்களா? கழட்டிட்டு இங்கே ஒரே ஒரு போல்டு ஒன்று போட்டிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஒரே ஒரு போல்டு ஒன்று போட்டிருக்கேன். ஸோ ஒரே ஒரு போல்டு இங்கே போட்டு இந்த சைடில் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேடிங் வந்து நான் வந்து இது போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியல, இதுக்குள்ளே இங்கே ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். இது வந்து தண்டர் ஹெல்மெட்டுக்கு நான் சொல்லிடுறேன். எல்லா ஹெல்மெட்டுக்கும் ஒரு மாடல் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். இதை மட்டும் கழட்டிட்டு இங்கே ஒரு ஹோல் போட்டு ஒரு நெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ப்ரோ. சிம்பிள் செட்டப் தான், யார் வேணால் பண்ணலாம். சரிங்களா? இது ப்ரொஃபஷ்னல் தான் பண்ணணும்லாம் இல்லை, யார் வேணால் பண்ணலாம். ஸோ நானும் வந்து இதை வந்து எப்படி ட்ரை பண்ணீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் யூடியூப் சேனலில் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் நான் நிறைய பார்த்து தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதேமாரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது எப்படி மொபைல் வந்து இதில் இது பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை. இப்போ என்கிட்ட மொபைல் இருக்குது. சரிங்களா? இதுதான் என்னோடய மொபைல், எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான் பாய்ஸ். இதுதான் ஜஸ்ட் அந்த கிளிப்பு மட்டும் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மொபைல் வச்சுக்கலாம். ஸோ இப்படி கீழே வேணுன்னா கீழே லைட்டாக வச்சுக்கலாம், மேலே வேணுன்னா மேலே வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இந்த இதை மட்டும் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? இது டைட்டாக நிற்கும். சரிங்களா? அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இது வரையும் வந்ததில்லை எனக்கு. நான் டைட்டாக இப்படி கரெக்டாக வச்சுருவேன். ஸோ அப்படியே நீங்கள் இப்படி வச்சுட்டு மிரர் மட்டும் க்ளோஸ் பண்ணு. இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து முன்னாடி இப்படி இருக்கும். இதில் பேக் கேமரா மூலிமா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகும், நீங்கள் போகிற பிளேஸு எல்லாமே. ஸோ இப்போ ஆக்ஷன் கேமராலாம் எடுத்திங்கன்னா கோப்ரோ தான் இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோப்ரோ 8லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 above வருது ப்ரைஸு. ஸோ 30,000 கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஈஸியாக மொபைல்லையே மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்கள்கிட்ட இருக்க மொபைலே வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதோட செட்டப் காஸ்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 rupees தான் வரும். சரிங்களா? அப்படின்னு சொல்ல ஒரு நல்ல பெஸ்ட்டாகவே பண்ணலாம். இது இன்னொரு ஒரு ஆடட் சேஃப்டி என்னென்னா, நீங்கள் இது வச்சுருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ, ஏன்னா என்னோடய மொபைல் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ரோப் கூட என்ன ஒன்று இப்படி வச்சுட்டு இங்கே ரோப் கூட போட்டு சும்மா ஒரு கட்டி ரிலீஸ் பண்ணுற மாரி நாட் மாரி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். உங்களுக்கு வந்து மொபைல் வந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே உயாது, ஃபால் ஆகாது. சரிங்களா? இது வந்து நான் யூஸ் பண்ண இதுவரையும் எனக்கு மொபைல் வந்து கீழே விழுந்ததே கிடையாது. சரிங்களா? நான் இதை வச்சு வந்து ஒரு பிளாகே பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம OMR
ஓஎம்ஆர்லேருந்து ஈசிஆர் வீடியோ ஒரு பிளாக் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ அது சரிங்களா. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த செட்டப் வந்து பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதில் வந்து ஆடியோ எனக்கு ரெக்கார்ட் ஆகாது ப்ரோ, வெறும் வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆடியோ ரெக்கார்ட் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், தனியாக ஒரு மைக் வந்து இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாவும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் சரிங்களா. ஒரு மைக் வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஹெல்மெட்குள்ளே வச்சுட்டு நீங்கள் பேச சொல்ல உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அப்படியே ஆடியோ ரெக்கார்ட் வேண்டாம் ப்ரோ, நான் வீட்டில் போயிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன் வீடியோவில் அப்படின்னாலும் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். சில பேர் வந்து நான் எதுக்கு இது வந்து மெயினாக சொல்கிறேன்னா, சில பேர் வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து போகிறாங்க, பட் அந்த பிளேஸ் கவர் பண்ணணும், பட் ஆனால் நான் சோலோவாக தான் போகிறேன் அப்படின்ற சொல்ல நீங்கள் இந்தமாரி செட்டப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற டெஸ்டினேஷன் வந்து ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணி உங்களை போன பிளேஸ் வந்து மெமரபிளாக நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டப்பு சரிங்களா. இதோட காஸ்ட் வந்து திருப்பி சொல்கிற ப்ரோ 100 ருபீஸில் தான் பண்ணேன் நான் சரிங்களா. இது வந்து நான் இப்போ ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இதில் வீடியோ நான் ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் நான் வீடியோ போடுறேன் சரிங்களா. எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ சாம்பிள் பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா பேஜ் யார் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ என்னோடய இன்ஸ்டா பேஜும் இருக்குது, அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதோட இன்ஸ்டாவோட ஐடியை வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீனில் வரும். ஸோ இதுதான் என்னோடய இன்ஸ்டா ஐடி. இன்ஸ்டா ஐடியில் நம்ம ஃபாலோ பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா இதுவும் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன வீடியோஸ் புதுசாக போட போகிறேன், என்னென்ன வீடியோ ஷூட் போயிட்டுருக்கு எல்லாமே வந்து அதில் நீங்கள் டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாம். ஸோ என் கூட வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி என்ன ஒரு மெசேஜ் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா கூட தாராளமாக எனக்கு வந்து இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரீப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் நான் ரீப்ளே பண்ணுவேன் சரிங்களா. இதுதான் கைஸ் இந்த வீடியோ. வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.
காய்ஸ் இப்போ வந்து என் வீடியோ லாஸ்ட் வரையே பார்த்துருக்க உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா இப்போது நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ மைக் வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு. மைக் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ப்ரோ. அதுவும் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி இருக்க ஹெட்ஃபோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஹெட்ஃபோனில் உங்களுக்கு மைக் இருக்கும்ல, ஸோ அந்த மைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த போனஸ் பாயிண்ட் வந்து யாருக்குன்னா என் வீடியோ லாஸ்ட்டு வரைய யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே கைஸ், பாய்.